வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்தபோதம் தத்பாதயுக்மசரசீருகபிருங்கராஜம் திரையந்த யுக்மகிருதபூரி பரிஸ்ரமந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே. திவ்யசூரி நிஷேவிதம் அப்படின்னு ஒரு பதம் நம்ம சம்பிரதாயத்தில் உண்டு. எம்பெருமானை அடைவதற்கு பல வழிகள் உண்டு. அதிலே பக்தியே சிறந்தது. அதனால்தான் சுவாமி பவத்து மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா அப்படின்னார் ஸ்ரீபாஷ்யத்தில். இந்த பொதுவாக நமக்கு பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தன், பக்தி மார்க்கத்துக்கு தலைவன், பக்தர்களுக்கு தலைவன் யாருன்னா ஷடகோபன். அவன் முதல் தாய் ஷடகோபன், இதத்தாய் ராமானுஜன். அவர் என்ன சொன்னார் பாருங்க, இந்த 4 வேத சாரம், அந்த வேதம் தமிழ் செய்த மாறன் நமக்கு 4 வேத சாரம் உபாயமான எம்பெருமானே அவன்தான் தருவான்ற விஷயத்தை நமக்கு தெரிவித்தார். உண்ணும் சோறும் பருகு நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்ட்டார். ஏஜ வேதவிதா விப்ராக ஏஜ அத்தியாத்ம விதா ஜனாக தேவதந்தி மகாத்மானம் தர்மம் கிருஷ்ணன் தர்மம் சனாதனம்ன்ற அந்த கிருஷ்ணன் தான். ஏன்னா நயாமி பரமாங்கத்தின்னார் பிரபதி. அவர் தான் வராம சரம ஸ்லோகத்திலே அபயம் விரதம்னார். ததாமி, நான் அபயம் கொடுக்கிறேன். ஆனா இவன் தான் என் ஒருவனையே சரணம் பற்றினேயானால் உனக்கு மோட்சம் தரேன். சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி. எல்லா பாபங்களும் பூர்வாகம் என்ன உத்தராகம் என்ன எல்லாத்தையும் அழிச்சுட்டு, ஆனா சாத்திய பக்தி சாகந்திரி பிராரப்தஸ்யாபி கரியசி பூயசி. அந்த மாதிரி நமக்கு அவன் எப்பேற்பட்டவர் சொல்றார், வேதம் வல்லாறுகளை கொண்டு விண்ணோர் பெறுவான் திருப்பாதம் பணிந்து. இது ஆச்சரியமா சொன்னார் அந்த ஷடகோபன். ஆனா அந்த அவன் ஒண்டி சேஷி, நாம் சேஷம். அப்போ சுவாமி தேசிகன் ரகசியத்திரை சாரத்தில் சாதிக்கச்சு, பிரத்யேயஸ்து விலக்ஷணா பிரகதிதா திராதாபதி தத்பரஹ தஸ்மின் ஆத்ம பராத்மனம் ஹிததமம் தச்சேஷ விருத்தி பலம் இத்தம் தத்வஹிதே புமர்த்த இதினஹ த்ரேதா விபக்தந்தனம் தாயத்தேன தயாதனா ஸ்வயம் அவிது தத்தாத்மனாம் தேசிகாக. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சுவாமி சடகோ நம்மாழ்வார் தான் காரணம். தத்துவம் யாரு, ஹிதம் என்ன, புருஷார்த்தம் என்ன, இதெல்லாம் நமக்கு தெரிவித்தவர் பிரபன்ன ஜன சந்தான கூடஸ்தரான நம்மாழ்வார். அதுதான் அதை தனியிலேயே பார்க்கணும். பக்தாமிர்தம் தொண்டருக்கு அமுதுன்னு சொன்னேன் சொல்மாலையினர். இந்த பக்தாமிர்தமா ஆச்சு. அது எப்படின்னா, பக்தாமிர்தம் விஸ்வ ஜனானு மோதனம், விஸ்வேஷான் ஜனானா மோதனம் அனுமோதனம். அந்த மோதனம் பின்தொடர்ந்தே இருக்கணும். ஏன்னா சரணமடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தும் கொடுக்கும் பிரான்னு வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடிவரோடு இருந்தமைன அந்த வழியை நமக்கு காண்பித்தவர் அவர் சுவாமி ஷடகோபன். எத் சப்தபர்வ வியவதான துங்காம் சேஷத்வ காஷ்டாம் அபஜன்முராரே லகு முதோபு ஷடகோப சூரியனர். அந்த சேஷத்வ காஷ்டத்தை எம்பெருமானிடத்திலே நாம் சேஷத்வனாக இருக்க வேண்டும் என்ற நிலையை காட்டின வழிகாட்டியாய் இருந்தவர் இந்த சுவாமி நம்மாழ்வார். அதனால பக்தியை நமக்கு தெரிவித்தவர். அதுதான் சுவாமி அந்த நம்ம பாஞ்சராத்திர ஆகமத்திலே ஷடாரின்னு சொல்லுவோம். அந்த ஸ்ரீ ஷடாரின்னு அந்த சம்பிரதாயத்திலே ஷடகோபனை சொல்றோம். ஆனா பாஞ்சராத்திர ஆகமத்திலே எந்த வாகனமாக இருந்தாலும் அதிலே கருடன் ஆவாகனம் பண்ணுவோம். எந்த ரதமாக இருக்கட்டும், சூரியனா இருக்கட்டும்,
கருட வாகனமா எந்த வாகனமா இருந்தாலும் அதிலே ஆவாகனம் சொல்றது கருத்மா. ஏன்னா வேதாத்மா விவேகேஸ்வரன் அவன் 4 வேத சார ரூபன். அவன் அதிலே அமர்ந்திருக்கிறவன் ஆசிரித ரக்ஷகன், ஆசிரித சுலபன், சர்வ சுலபன். அவனை பார்த்து நாம் அறிவதற்கு 4 வேத சாரமான திருவிருத்தம் நாம் கண்ட நல்லதுன்னர். எது? ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே. அந்த ஞானப்பிரான் அவன்தான் பக்தி மார்க்கத்துக்கு தலைவன். அந்த தலைவனை நமக்கு தெரிவித்தவன் இவன் அணுதலைவன், உபதலைவன். தொடர்ந்து அணுனா தொடர்ந்துன்னு அர்த்தம். அவனுக்கு தலைவனை தொடர்ந்து வருவன். அப்படி உபதலைவனாக சிறந்த தலைவனாகவும் நமக்கு இந்த பக்தர்களுக்கு பிரபன்னர்களுக்கு ஒரு ஆசிரியர் அடையக்கூடிய தலைவனாக நமக்கு இருந்து அவனுடைய காட்சியை நமக்கு தெரிவித்தான் அந்த சடகோபன். அது அந்த சேஷமே உயர்ந்தது. நமக்கு சேஷன்தான் பிராமணேஷோ அர்த்தவாதான், தச்சேஷோ அர்த்தவாதா. அந்த மாதிரி நமக்கு அர்த்தவாதம் இவரால் தான் தெரிஞ்சது. அந்த பக்தி ரூபா பண்ண ஞானம். அதனால்தான் சுவாமி சம்பிரதாயத்தில் சொல்லச்சே இந்த திருவிருத்தம், திருவாசிரியம், திருவந்தாதி, திருவாய்மொழி, இது பெரிய திருவந்தாதி 4 வேத சாரம். இந்த 4 வேத சாரத்தை 4வது வேத சாமவேத சாரம். அந்த சாமவேத சாரத்தை வேதானாம் சாமவேதோஸ்மின்னா அந்த சாமவேத கீதனாய் சக்கரபாணி இல்லையே இவருக்கு முற்பட்ட ஆழ்வார். அப்படி இந்த பரமனே நமக்கு பரம்பொருள் சிவப்பதியான சர்வேஸ்வரன் சீமன் நாராயணனே. அதுதான் நாராயணனே நமக்கே பறை தருவான் நான் ஆண்டாள். அப்ப பறைனா மோட்சம், பறைனா கைங்கரியம். அப்படி எம்பெருமான் ஒருவனே. அதனால்தான் தாமரையால் கேள்வன் ஒருவனே நோக்கும் உணர்வு. நமக்கு உணர்வு எம்பெருமானை நோக்க வேண்டும். அவனை அதுல குணத்திரய விபாகத்திலையும் சரி, ஸ்ரத்தாத்திரய குண விபாகத்திலையும் இந்த குணத்தால் அவனை வழிபட்டால் நமக்கு நன்மை தெரிவும் என்ற எல்லாத்தையும் நமக்கு தெரிவிக்கிறார். ஒவ்வொரு பத்திலையும் ஒவ்வொரு தசகத்திலையும் ஒரு சங்கதியாக இங்கிதமாக நமக்கு தெரிவிக்கிறார் அந்த பக்தியை. அப்படி அந்த பக்தியிலே ஆழங்கால் பட்டு அந்த ஆழ்வார் ஸ்ரீசுக்தியிலே நல்லாசிரியர்களே நன்கு கேட்டு வழிபட்டு அவன் அருளை பெற்று நல்வாழ்வு வாழ்வதே நம் கடமை, நம்முடைய கடமை என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். கவிதாரிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.